உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 25ஆம் வாரம் புதன். முதல் வாசகம் நீதிமொழி இயல் 30 இறைவாக்கியங்கள் 5 முதல் 9 முடிய. ஆண்டவரது வார்த்தையின் தனித்தன்மையும் பேராசையின் தீமையும் இன்றைய வாசகம் வழி விளக்கமுறுகின்றன. ஆண்டவரின் சொற்கள் நமக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கவும் போதுமென்ற மனத்தை நாம் பெறவும் இவ்வாசகம் வழி இறைவனிடம் வேண்டுவோம். ஆண்டவரது வார்த்தை நமக்கு அரண். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. எபிரேயர் 4:12 முதல் 13 முடிய. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. யோவான் 6:68. ஆண்டவருடைய வாக்குறுதி புடமிடப்பட்டது. அவரிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவருக்கும் கேடயம் அது. திருப்பாடல் 18:30, 2 சாமுவேல் 22:31. ஆம், சக்தி வாய்ந்த இவ்வார்த்தை அதை நம்பி இருக்கிறவர்களுக்கு கேடயமாகவும் என்பது இன்றைய வாசகம். ஆம், சக்தி வாய்ந்த இவ்வார்த்தை அதை நம்பி இருக்கிறவர்களுக்கு கேடயமாய் அமையும் என்பது இன்றைய வாசகம் 30:5. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, ஆண்டவரது வார்த்தை படைப்பு சக்தி, பாதுகாக்கும் சக்தி, குணமளிக்கும் சக்தி, மீட்பளிக்கும் சக்தி, நீதி பகரும் சக்தியாக பல்வேறு கோணங்களில் காட்டப்படுகிறது. வேதாகம இறை வார்த்தை இவ்வேதாகமத்தின் சக்தியிலே நம்பிக்கை கொள்கிறோமா? வேதாகம வாசகம் அன்றாட நம் வாழ்வுக்கு ஒளியும் வழியுமாய் அமைகிறதா? வேதாகம வாசகத்தின்பால் நமது ஈடுபாடு என்ன? நமது தேவைகளிலும் துயரங்களிலும் ஐயப்பாடுகளிலும் பற்பல உதவிகளை நாடும் நாம் இறைவாசகத்தை இறைவனே நமக்கு தந்த அடிப்படை உதவியாக கணிக்கின்றோமா? உன் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவர். உன் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. திருப்பாடல் 119, 103 என்போம். உம் வாக்குறுதியின்படி என்னை விடுவியும். 119, 170 என்று வேண்டுவோம். தேவையானவை பெறுவதே போதும். தேவையானதை பெறுவதே போதும். வறுமை ஒருவனை வருத்தும் தன்மையது. அவனை பொய், களவு, பகை, ஏமாற்றம் முதலிய பாவங்களுக்கு தள்ளக்கூடியது. அதே வேளையிலே மிகைப்பட்ட செல்வம் ஒருவனை செருக்கடைய செய்யக்கூடியது. தனக்கு நிகரானோர் எவருமில்லை. தன் விருப்பப்படியே அனைவரும் நடக்க வேண்டும். தனக்கு முன், தன் செல்வத்திற்கு முன் கடவுள் ஒன்றுமில்லை என்று எண்ண வைக்கும். எனவே தான் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. மத்தேயு 6:24 என்று இயேசுவே கூறியுள்ளார். இக்கருத்திலே தான் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற கூற்று நடைமுறையில் இருக்கிறது. பேராசை பெருநஷ்டம். பணம் இல்லாதவனும் பேராசைப்படுகிறான், பணமுள்ளவனும் பேராசைப்படுகின்றான். ஆதலின் வறுமையேனும் செல்வத்தையேனும் எனக்கு காட்டாதேயும், என் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் எனக்கு கொடும் என்பார் ஆசிரியர் 30:8. வள்ளுவரும் ஆறா இயற்கை அவா நீப்பின்
அந்நிலையை பேரா இயற்கை தரும். குறள் 370 என்பது வேண்டாமை என்னும் விழுச்செல்வம் தான் நம்மை இறைவன் பால் செலுத்த வல்லது என்பதை உணர்வோம். வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணும் விண்ணும், இறைத்தாள் பூண்டேன், புறம்போகேன், இனி புறம் போகலட்டேன் என்று திருவாசகத்தை போல் அமைத்து கொள்வோம். வேண்டத்தக்கறியோ போய் வேண்டத்தக்கதறியோய், நீ வேண்ட முழுதும் தருவோய், வேண்டி நீயாதருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசென்று உண்டெனில் அதுவும் உன் தன் விருப்பமன்றே. மீண்டுமாய், வேண்டத்தக்கதறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டி நீயா தருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டெனில் அதுவும் உன் தன் விருப்பமன்றே என்போம். வறுமையின் கொடுமையிலிருந்து மக்களை காத்தருளும் இறைவா, செல்வத்தின் செருக்கிலிருந்து என்னை காத்தருளும் இறைவா, போதுமென்ற நிறைமனதை எனக்கு அளித்தருளும் இறைவா என வேண்டுவோம். 2ஆம் வாசகம் லூக்கா இயல் 9 இறைவாக்கியங்கள் 1 முதல் 6 முடிய. இறையரசுக்கு சாட்சியம் பகர 12 இயேசு அனுப்பிய நிகழ்ச்சி இணையே இன்றைய வாசகம். இறையரசுக்கு சாட்சியம் பகர 12 இயேசு அனுப்பிய நிகழ்ச்சியே இன்றைய வாசகம். இது 12 திருத்தூதர்களுக்கு மட்டுமன்று இயேசுவால் அழைக்கப்பட்டு திருமுழுக்கு பெற்ற அனைவருக்கும் பொருந்தும். அழைப்பும் அனுப்பப்படலும் திரு அவையில் எல்லா நிலையினருக்கும் பொருந்தி அமையும். அழைப்பு: நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தேர்ந்து கொண்டேன். யோவான் 15:16 என்று கூறிய ஆண்டவர் தாம் விரும்பி அவர்களை தம்மிடம் வரவழைத்தார். மார்க் 3:13. இறைவாக்கினருக்கு கிடைத்த அழைப்பு, திருத்தூதருக்கு கிடைத்த அழைப்பு நமக்கும் கிடைத்துள்ளது. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள். 1 பேதுரு 2:9 முதல் 10 முடிய என்பது நம்மை பற்றி கூறப்பட்டது. இந்த அழைப்பிற்கு நன்றி உடையவர்களாய் இருக்கிறோமா? அறிவில்லாத என்னை புகுந்து ஆட்கொண்டு அறிவதை அஞ்சு மேல்நெறி எலாம் புலம் ஆக்கிய எந்தையே நீ வாழி என்று ஏத்துவோம். அனுப்புதல். அழைப்பு என்றால் அதற்கேற்ற உரிமைகள் உண்டு, கடமைகளும் உண்டு. நமது அன்றாடம் அழைப்பு என்றால் அதற்கேற்ற உரிமைகள் உண்டு, கடமைகளும் உண்டு. நமது அழைப்பும் திருத்தூதர் அழைப்பை போன்றதே. இறையரசை பற்றிய செய்தியை அறிவிக்கவும் நோய்களை குணமாக்கவும் திருத்தூதர்களை அனுப்பிய இயேசு நம்மையும் இதே பணிக்கு அனுப்புகிறார். உங்களை இருளினின்று தம் வியத்துக்கு ஒளிக்கு அழைத்த இறைவனின் புகழ்ச்சிகளை அறிவிப்பது உங்கள் பணி. 1 பேதுரு 2:9 என்று பேதுரு நமக்கு கூறுகிறார். ஆம், திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் நற்செய்திக்கும் இயேசுவின் மதிப்பீடுகளுக்கும் சாட்சியம் கூற அனுப்பப்பட்டுள்ளோம். இறையரசை நம் சொல்லாலும் செயலாலும் அறிவிக்கிறோமா? அநீதி அழிய நீதியின் அடித்தளத்திலே அமைந்த இறையரசு மலர நாம் எடுக்கும் முயற்சிகள் யாவை? நான் பெற்ற பேறு பெருக இவ்வையகம் என்ற முறையிலே நாம் பெற்ற நற்செய்தியை பிறருக்கு நம் சொல் செயல் வழி அளிக்கின்றோமா? நற்செய்தியின் தூதுவர் நாம் என்று கூற முடியுமா? அன்பு செய்வதுதான் நற்செய்தியின் குறிக்கோள் என்பதை உணர்ந்து அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பம் நிலை தானே வந்தெய்தும் பராபரமே தாயுமனர் என்று கூறுவோமா?
அதன்படி செயல்படுவோமா? இறை உதவி. இறையரசை போதிக்க, நற்செய்தியை எடுத்துரைக்க இறைவனே உதவ வேண்டும். பொருட்கள், பணம், படிப்பு, திறமை, சாதனங்கள், உபகரணங்கள் முதலியன நற்செய்திக்கு சான்று பகர முடியாது. மாறாக பல வேளைகளிலே இவை நற்செய்தி நின்று திசை திருப்பக்கூடும். பொருட்களுக்கும் சொத்துக்கும் உணவு உடைமைகளுக்கும் அடிமையாகிவிடும்போது நற்செய்தி சாட்சி பகரக்கூடிய சுதந்திர நிலையை நாம் இழந்து விடுகிறோம். எனவே தான் வழி பயணத்திற்கு கோலோ, பையோ, உணவோ, பணமோ ஒன்றும் எடுத்துச் செல்லாதீர்கள் என்பார் இயேசு. இச்சொற்கள் ஆண்டவரின் மேல் நம் முழு நம்பிக்கையை வைக்க நம்மை அழைக்கின்றன. ஐய நின்னதல்லது இல்லை மற்ற ஓர் பற்று, நின் கழல் இணை அலாதது இலேன் எம்பிரான். ஈசனே நீ அல்லது இல்லை இங்கும் அங்கும் என்று நமது ஆழ்ந்த நம்பிக்கையை தெரியப்படுத்துவோம். வல்லமையும் அதிகாரமும் 9:1 அவர் நமக்களிப்பார். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.